வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு ஏழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி வையத்து வாழ்வீர்கள். ஒரு அனுஷ்டான மன்றத்துக்கு ஏதுவான இடம் திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே இருக்கிறதுனால வையத்து வாழ்வீர்கள். நாமும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு இடம், பகவானை சேவிக்கக்கூடிய இடமாக பார்த்து நாம் குடியேற வேண்டும். அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருடானே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். பரமபதமே வேணாம் அப்படிங்கிறார். எனக்கு அரங்கனுடைய அனுபவமே போரும், ஸ்ரீரங்கத்து அனுபவமே போரும் அப்படின்னு, மோட்சத்தையே வேணாம் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கும்போது இந்த வாக்கியத்தில் ஆண்டாள் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் நாம் குடியிருக்க வேண்டும். கோவிலுக்கு போனோம். கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்றார் ஆழ்வார். கண்ணனை பார்த்த கண்ணுக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. நாம் அப்படி இல்லாட்டாலும் ஆண்டாள் சொல்வது இந்த பாசுரத்தை இது வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்றதுனால இதை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பகவானை சேவிக்கிறதுக்கு கோவில் இருக்கணும். நம்ம இருக்க இடத்துல வாழ்வீர்கள். வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பகவத் அனுபவத்தை தனியாக அனுபவிச்சா அதில் ரசம் இல்லை. கூட்டத்தோட கூட்டமாக இடிச்சுட்டு பகவானை சேவிக்கணும் உற்சவ காலங்களில். அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு ரசம் அப்படின்ற ஆண்டாள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள். நாம் அப்பேற்பட்ட செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகளை பற்றி ஏன் கேட்கணும் அப்படின்னா, கேட்கறது ரொம்ப முக்கியம். பகவான் விஷயங்களை அடிக்கடி கேட்கணும். காலக்ஷேபங்கள், உபன்யாசங்கள், நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி எந்த ஒரு பெரியவர்கள் நம்மளுடைய இடத்துக்கு சொன்னாலும் போய் நம்ம கேட்கணும். அதை இது இப்போ சொன்னதில்லை. பரீட்சத்தினுடைய மகனான ஜனமேஜயன் வைசம்பாயனர்கிட்ட கேட்குறான். பாகவதம் கேட்கும்போது வைசம்பாயனர் கேட்குறார், நீ புருஷார்த்தம் அப்படின்னு எதை நினைச்ச அப்படின்னு கேட்டால், நீர் பகவத் குணங்களை சொல்கிறீங்க இல்லையா, அதுவே எனக்கு புருஷார்த்தம் அப்படின்றான் ஜனமேஜயன். ஸோ கேட்கறது, பகவத் விஷயத்தை கேட்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. கண்டதையும் கேட்கறதுக்கு காது இல்லை, பகவத் விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறத கேளீரோ அப்படின்னு ஆண்டாள். கேளீரோ பார்க்கடலுள் அப்படிங்கிறா. பார்க்கடலுள் முதல் பாசுரத்தில் நாராயணன் சொல்லுவோம் ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி. இங்கு அவன் ஜீவாத்மாக்களை உய்விப்பதற்காக பார்க்கடல் யோக நிதிரையில் இருக்கான் அப்படின்னு. பார்க்கடல் பையத்துயின்ற பார்க்கடல், நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். சயன திருக்கோலத்தை மிகவும் அனுபவித்தவர்கள் ஆழ்வார்கள். கிடந்தோர் கிடக்கை அப்படின்னு தான் சொல்லுவா. சயனம்னு சொல்ல மாட்டா, கிடந்தான் அப்படின்னு தான் வரும். கோலம் திகழ கிடந்தாய் அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறதே பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு ஆண்டாளும் அனுபவிக்கிறாள். அடிபாடி அவனுடைய திருவடிகளை பாடி, திருவடிகள் அப்படின்னு மிக சிறப்பு. பகவானை காட்டிலும் அந்த பாதுகைகளுக்கு, திருவடிகளுக்கு மிகுந்த சிறப்பு அப்படின்றது மகாதேசிகனும் சொல்லியிருக்கார். செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம் பல்லாண்ட. ஏஷ நாராயணக அப்படின்னு சொல்லும்போது, மதுராம்புரியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாதுகைகளுக்கு, திருமுடிக்கு, அந்த திருவடிக்கு எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரஜஸ் தமஸ் இதை அதிகரிக்கும் வஸ்துக்களை சேர்த்துக் கொள்வதில்லை.
ஆனால் இங்கே ஆண்டாள் இந்த 30 நாள் நோன்பு நோக்கும் போது பாலும் உண்ணோம் நெய்யும் உண்ணோம் அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னாக்கா, பரம போக்கிய வஸ்து பகவான், அதை நாங்கள் அனுபவிக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள போக்கிய வஸ்துக்களை நாம் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஏகாதசி விரதம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கும் போது சில தியாகங்களை பண்ணாமல் பகவத் அனுபவத்தை பெற முடியாது. நான் ஃபாஸ்டிங்னா என்னுடைய சண்டேயில் ஃபாஸ்டிங் இருக்கேன், என்னுடைய வசதியான நாளில் ஃபாஸ்ட் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி இருக்கும்போது அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்க்கணும். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட் இருக்கும். கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாராயணாயவென்று எண்ணானாலும் இரு சிலசியம வேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தருமாகில் அந்தனக்கவை பட்டினினாளே அப்படின்னார் ஆழ்வார். நொன்னானால் அவை தந்துருமாகில், இன்னைக்கு நமோ நாராயணா அப்படின்னு நான் சொல்லலையோ அன்னைக்கு எனக்கு பட்டினி நாள் அப்படின்னு அழகாக ஆழ்வார்கள் சொன்னதையே தான் இங்கே ஆண்டாளும் சொல்கிறாள். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், இந்த மலர் எங்களுக்கு சூடி கலைந்தர சூடிவி தொண்டர்களோன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியே ஆண்டாளும் சொல்கிறார். நமக்கு அவனே மலரை சூட வேண்டும், நாம் சூடிக்கொள்ள மாட்டோம், நாம் முடியும். அவன் மலர் சூட்டினால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நாம மலர் சூட்டிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புற அலங்காரங்கள் எவ்வளோ தூரம் பண்ணிக்கிறோம், அதில் செலவு பண்ணுறோம் இந்த சரீரத்துக்காக. ஒரு முக்கியமான ஒரு விரதம் நாளில், நோன்பு நாளில் இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். நம் சரீரத்தை போஷித்தோமானால் பகவானுடைய அனுபவத்தை பெற முடியாது. அப்படியும் செய்யாதன செய்யும், முன்னோர்கள் எது செய்யலையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு குருவாச்சாரியர்களும் ஆச்சாரியர்களும் முன்னோர்களும் எது செய்யக்கூடாத வரை நாங்களும் செய்ய மாட்டோம். கூரத்தாழ்வான் கிட்ட சில பேர் கேட்குறான், நீங்கள் ஏன் மற்ற தெய்வங்களை பணிவதில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், எங்கள் பூர்வர்கள் போந்திலர்கள், அவர்கள் செய்யல நாங்களும் செய்யல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா கோள் சொல்கிறது, அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஆண்டாளுங்க சொல்கிறார். ஐயமும் பிச்சையும் நிறைய கொடுக்கணும், பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஐயமும் பிச்சையும்னு அப்போ சொன்னால், இந்த காலகட்டத்தில் யாருக்கு பொருளுதவி வேண்டுமோ அவர்களுக்கு செய்ய வேண்டும். சுற்றத்தார்கள், நண்பர்கள், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் செய்யணும். தானம் ஒன்று முக்கியம். தானம், தவம், தர்மம் இதுதான் நம்மளை மோட்சத்துக்கு வழிகோரும். ஆந்தனையும் அவர்களுக்கு திருப்தி வர வரைக்கும் கொடுக்கணும், எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி, இப்படி உஜ்ஜீவிக்கும் வழிகளை எண்ணி இப்படி பண்ணாதான் உஜ்ஜீவனம்ன்றது ஆண்டாள் சொல்றார். ஆண்டாள் வேதம் அனைத்துக்கும் வித்துன்றதுனால எல்லா விஷயத்தையும் அழகாக சொல்றாவோ. இப்படி உஜ்ஜீவனத்துக்கு வழி தானமும் தர்மமும் அப்படின்றத அறுதிட்டு அஹிம்சை, தானம், தர்மம் இது ரொம்ப முக்கியம். பிறகு தெய்வ வழிபாடும் சேர்ந்து ஒரு பக்தி யோகத்தை நாம் அடைய முடியும்.